நம்ம இன்னைக்கு உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பொதுவா நம்ம கருவேப்பிலையை வந்து சாதத்துல இல்லட்டா குழம்புல தாளிச்சு கொட்டும்போது அதை எடுத்து சைடுல வச்சிருவாங்க. ஆனா அதுல எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கு. ஸோ இது போல நீங்க சட்னி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க உடம்புக்கு சத்துக்கள் எல்லாமே சேரும். ஸோ ரொம்பவே நல்லது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில் பண்ணும்போது இந்த சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வறுத்துக்கோங்க. மொறுமொறுப்பாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நீங்கள் வறுத்த நிலக்கடலை யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டேஜில், அதாவது உளுந்து கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. வறுத்த நிலக்கடலையாக இருந்தால் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்க்கும் போதே நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. முழுசாக சேர்த்தோன்னா எண்ணெயில் போட்டு வதக்கும் போது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கூடவே ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. புளி வந்து அரநெல்லிக்காய் இருக்குல்ல, அதில் பாதி அளவுக்கு சேர்த்தா போதும், ரொம்ப சேர்த்துட வேண்டாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு இல்லை, இது போல் பெரிய பெரிய பீஸஸாக கட் பண்ணி சேர்த்தா ஓகே. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்க்கலாம். அப்படி சேர்க்குறதா இருந்தால் ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 பெரிய சில் தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி அரைக்கும் போது சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சுட வைக்கிறத விட வதக்கி அரைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தேங்காய்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கையில் நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு இருக்கும். இந்த அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இது போல் கலந்துட்டே இருங்க. நீங்கள் இதே மெத்தடில் கருவேப்பிலைக்கு பதிலாக புதினா சேர்த்து புதினா சட்னி செய்யலாம். அதே மாதிரி கொத்தமல்லி சேர்த்து கொத்தமல்லி சட்னியும் செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கருவேப்பிலை துவையலும் சேம் மெத்தட் தான். இதில் நீங்கள் தண்ணி மட்டும் குறைவாக சேர்த்து அரைச்சி நல்லா கெட்டியாக அரைச்சிட்டிங்கன்னா கருவேப்பிலை துவையல் வந்து ரெடி ஆயிரும். கருவேப்பிலையில் நம்ம துவையல் செஞ்சு சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம், கஞ்சி கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா உப்பு தேவைப்பட்டதுன்னா நம்ம வந்து உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே நிறைய உப்பு சேர்த்துட வேண்டாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ இதில் தாளிதம் சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளித்து இது போல் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சத்து நிறைந்த கருவேப்பிலை சட்னி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை பிடிக்காதவங்க கூட இன்னும் கொஞ்சம் தாங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருவேப்பிலை சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.